வள்ளலார் கூறிய அற்புதமான வாழ்க்கை போதனை. இதற்கு மேல் எவரும் அறிவுரை கூற இயலாது. வாழ்வென்பது உயிர் உள்ளவரை மட்டுமே. தேவைக்கு செலவிடு, அனுபவிக்கத் தகுந்தன அனுபவி, இயன்றவரை பிறருக்கு பொருளுதவி செய் மற்றும் ஜீவகாருண்யத்தை கடைபிடி. இனி அநேக ஆண்டுகள் வாழப்போவது இல்லை. உயிர் போகும்போது எதுவும் கொண்டு செல்லப் போவதும் இல்லை. ஆகவே அதிகமான சிக்கனம் அவசியம் இல்லை. மடிந்த பின் என்ன நடக்கும் என்று குழம்பாதே. உயிர் பிரியதான் வாழ்வு. ஒரு நாள் பிரியும். சுற்றம், நட்பு, செல்வம் எல்லாம் பிரிந்துவிடும். உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக இரு. உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே. உன் குழந்தைகளை பேண, அவர்களிடம் அன்பாய் இரு. அவ்வப்போது பரிசுகள் அளி. அவர்களிடம் அதிகம் எதிர்பார்க்காதே. அடிமையாகவும் ஆகாதே. பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாய் இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிக்கலாம். புரிந்து கொள். அதேபோல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம். உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டுமென வேண்டிக் கொள்ளலாம். பொறுத்துக்கொள். அவர்கள் உரிமையை மட்டும் அறிவர், கடமையை மற்றும் அன்பை அறியார். அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள். இருக்கும் போதே குழந்தைகளுக்கு கொடு. ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு. எல்லாவற்றையும் தந்துவிட்டு பின் கை ஏந்தாதே. எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என்று உயில் எழுதி வைத்திராதே. நீ எப்போது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்திருப்பார். எனவே கொடுக்க நினைப்பதை மட்டும் முதலில் கொடுத்து விடு. மேலும் தரவேண்டியதை பிறகு கொடு. மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே. மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே. அமைதியாக மகிழ்ச்சியோடு இரு. பிறரிடம் உள்ள நற்குணங்களைக் கண்டு பாராட்டு. நண்பர்களிடம் அளவளாவு. நல்ல உணவு உண்டு, நடைபயிற்சி செய்து, உடல் நலம் பேணி, இறைபக்தி கொண்டு, குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ். இன்னும் 20, 30, 40 வருடங்கள் சுலபமாக ஓடிவிடும். வாழ்வை கண்டுகளி. ரசனையோடு வாழ். வாழ்க்கை வாழ்வதற்கே. 4 நண்பர்களை புறக்கணி. அதாவது மடையன், சுயநலக்காரன், முட்டாள், ஓய்வாக இருப்பவன். இந்த 4 நண்பர்களுடன் தோழமை கொள்ளாதே. அதாவது பொய்யன், துரோகி, பொறாமைக்காரன், மமதை பிடித்தவன். இந்த 4 நபர்களுடன் கடினமாக நடக்காதே. அதாவது அனாதை, ஏழை, முதியவர், நோயாளி. இந்த 4 நபர்களுக்கு உனது கொடையை தடுக்காதே. அதாவது மனைவி, பிள்ளைகள், குடும்பம், சேவகன். இந்த 4 விஷயங்களை ஆபரணமாக அணி. அதாவது பொறுமை, சாந்தகுணம், அறிவு, அன்பு. இந்த 4 நபர்களை வெறுக்காதே. அதாவது தந்தை, தாய், சகோதரன், சகோதரி. இந்த 4 விஷயங்களை குறைத்துக்கொள். அதாவது உணவு, தூக்கம், சோம்பல், பேச்சு. இந்த 4 விஷயங்களை தூக்கி போடு. அதாவது துக்கம், கவலை, இயலாமை, கஞ்சத்தனம். இந்த 4 நபர்களுடன் சேர்ந்து இரு. அதாவது மன தூய்மை உள்ளவன், வாக்கை நிறைவேற்றுபவன், கண்ணியமானவன், உண்மையாளன். இந்த 4 விஷயங்கள் செய். அதாவது தியானம், யோகா, நூல் வாசிப்பு, உடற்பயிற்சி, சேவை செய்தல். வாழ்க்கை வளம் பெற இத்தகைய செயல்களை கடைபிடியுங்கள்.